பகவான் ஐயப்பனுடைய தேவலோக பட்டினமான தேஜோவதியில பகவான் அமர்ந்திருந்த போது அங்க வந்த சிவபெருமான் பகவானை அழைத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயம்தான் பகவான் ஐயப்பனுடைய கலியுக பிறப்பிற்கும் நமக்கெல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய புண்ணிய பூமியான சபரிமலை மகாயோக பீடம் அமைவதற்குமான மிக முக்கியமான சம்பவம். பல யுகங்களுக்கு முன்னால மகாயோகியான அத்ரி மகர்ஷியும் அவருடைய தர்மபத்ரியான அனுஷியா தேவியும் தங்களுடைய தபோவனத்துல தர்ம சிந்தனைகளோட வாழ்ந்து வர்றாங்க. மிகச்சிறந்த கற்புக்கரசியான அனுஷியா தேவியை சோதிக்க விரும்பிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முனிவர்கள் போல வேடம் பூண்டு அனுஷியா தேவியினுடைய குடிசைக்கு உணவருந்த வருகை புரிந்தாங்க. முனிவர்களையும் தவயோகிகளையும் உபசரிப்பதே பாக்கியமாக கருதிய அனுஷியா தேவி முனிவர் வேடத்துல வந்த மும்மூர்த்திகளையும் பக்தியோட குடிலுக்குள்ள அழைத்து அவர்களுக்கான உபச்சாரங்களை செய்து உணவு பரிமாற துவங்கினாங்க. அந்த நேரத்துல அனுஷியா தேவியை அழைத்த மும்மூர்த்திகளும் அதிர்ந்து போகும்படியான ஒரு விஷயத்தை செய்ய சொன்னாங்க. அது என்னன்னா, தாங்கள் 3 பேரும் கடும் ஆச்சாரங்களை பின்பற்றக்கூடிய முனிவர்கள், எங்களுக்கு உணவு பரிமாறுகின்றவர்கள் நிர்வாணமாகத்தான் உணவு பரிமாறணும்னு சொல்றாங்க. அதிர்ந்து போன அனுஷியா தேவி மிகப்பெரிய குழப்பம் அடைந்தாங்க. அனுஷியா தேவி மிகச்சிறந்த தர்மபத்தினி, தன்னுடைய நிர்வாணத்தை தன் கணவரை தவிர வேற யாரும் பார்ப்பது பாவம். அந்த நேரத்துல அனுஷியா தேவியினுடைய கணவரான அத்ரி முனிவரும் வீட்டுல இல்ல. என்ன செய்வதுன்னு அனுஷியா தேவி ஒரு நிமிடம் யோசிக்கிறாங்க. தன் உடலை பிரிதொரு ஆண்மகன் பார்ப்பது மிகப்பெரிய பாவம். வீடு தேடி உணவருந்த வந்தவர்களை உணவு கொடுக்காம அனுப்புவதும் பாவம். அதனால அனுஷியா தேவி ஒரு முடிவு பண்ணாங்க. ஒரு குண்டலத்துல இருந்த நீரை கைகள்ல எடுத்து கண்களை மூடி பிரார்த்தனை செஞ்சு அந்த நீரை அந்த 3 முனிவர்கள் மேல தெளித்ததுமே அனுஷியா தேவியினுடைய கற்பின் சிறப்பால அந்த 3 முனிவர்களும் 3 பச்சிளம் குழந்தைகளா மாறிட்டாங்க. அதற்கு பிறகு அனுஷியா தேவி அந்த 3 குழந்தைகளுக்கும் உணவு ஊட்டி பசியார செய்யறாங்க. அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து அந்த குழந்தைகளை பார்த்த அத்ரி மகரிஷிக்கு இவர்கள் 3 பேரும் மும்மூர்த்திகள்ங்கிறது புரிய வருது. அத்ரி மகரிஷி அந்த 3 குழந்தைகளையும் தன்னுடைய தவ வலிமையால 3 முகங்களையும் 6 கரங்களையும் உடைய ஒரே குழந்தையா ஒன்றிணைத்தாரு. அந்த திருவடிவம் தான் மும்மூர்த்திகளின் அம்சமான ததாத்ரேயர். அத்ரி மகரிஷி அனுஷியா தேவியினுடைய மகனா பூலோகத்திலேயே வளர்ந்த ததாத்ரேயர் அறிவிற் சிறந்தவாகவும் ஆற்றல் நிறைந்தவராகவும் வளர்ந்து திருமண வயதை வந்தடைகிறாரு. மும்மூர்த்திகளினுடைய ஒரே வடிவமா அவதரித்த ததாத்ரேயருக்கு எப்படி சாதாரண மனைப்பெண் கிடைப்பா? அதனால துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 30 தேவிகளும் லீலாவதிங்கிற திருநாமத்தோட ஒரு சாதாரண மானிட பெண்ணா பிறந்து ததாத்ரேயரை மனம் முடிக்கிறாங்க. ததாத்ரேயரும் லீலாவதியும் பல நெடுங்காலங்கள் தங்களுடைய இல்வாழ்க்கையை கழிக்கிறாங்க. ததாத்ரேயர் மும்மூர்த்திகளுடைய அம்சங்கிறதுனால அவர் இந்த இல்வாழ்க்கையை துறந்து துறவரம் மேற்கொள்ள விரும்புறாரு. ஆனா லீலாவதிக்கு அதுல உடன்பாடு இல்ல. லீலாவதி ததாத்ரேயர் கூட இல்வாழ்க்கையை இன்னும் பல நெடுங்காலங்கள் வாழ வேண்டும்னு ஆசைப்படுறாங்க. இந்த கருத்து வேறுபாட்டினால ததாத்ரேயருக்கும் லீலாவதிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடக்குது. ததாத்ரேயர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் லீலாவதி ததாத்ரேயர் துறவரம் போறத ஒத்துக்கவே இல்லை. ஐயனே, நான் தான் உங்களுடைய பட்டத்து மகிழ்ச்சி, நீங்க கண்டிப்பா என்னுடைய இல்வாழ்க்கையில தான் இருக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க லீலாவதி. இதனால கடும் கோபம் அடைந்த ததாத்ரேயர், நீ என்னுடைய பட்டத்து மகிழ்ச்சியா, அதாவது என்னுடைய மனைவியா நீடிக்கணுங்கிற ஆசையால என்னுடைய கோபத்தை துண்டிட்ட, அதனால அடுத்த பிறவியில நீ மகிஷமா பிறப்பாயின்னு சாபம் கொடுத்துறாரு. எப்படி திங்கள்ங்கிற வார்த்தைக்கு சந்திரன், கிழமைன்னு 2 அர்த்தம் இருக்கோ, அதே போல மகிஷிங்கிற வார்த்தைக்கு மகாராணி, எருமைன்னு 2 பொருள்கள் இருக்கு. லீலாவதி ததாத்ரேயர் கிட்ட நான் உங்க மகாராணியா பட்டத்து மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற ஆசையால அவரை கோபப்படுத்தி கடைசியில ஒரு மகிஷமா, அதாவது ஒரு எருமையா பிறக்கும்படியான சாபத்தை பெற்றுக்கொள்றாங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? இவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டதற்கு இப்படி ஒரு சாபத்தை நமக்கு கொடுத்துட்டாருங்கிற கோபத்துல லீலாவதி ததாத்ரேயருக்கு ஒரு சாபம் கொடுக்கறாங்க. அது என்னன்னா, ததாத்ரேயரே, இவ்வளவு நாட்களாக நான் உங்களுக்கு மிகச்சிறந்த தர்ம பத்னியா இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களுக்கான சேவையை செய்திருக்கேன். என் கற்பு உண்மைனா நான் உங்களுக்கு மட்டும் தர்ம பத்னியா இருந்தது சத்தியம்னா, நான் எருமையா பிறக்கின்ற அடுத்த பிறவியிலையும் நீங்களே இன்னொரு எருமையா பிறந்து என்னை மணப்பீர்கள். அந்த ஜென்மத்திலையும் நீங்கள் தான் எனக்கு கணவரா வருவீங்கிற சாபத்தை ததாத்ரேயருக்கு லீலாவதி கொடுத்துறாங்க. இந்த சம்பவம் நடந்து பல நெடும் காலங்களுக்கு அப்புறம் கரம்பன்கிற அரக்கனுடைய மகளா மகிஷி பிறக்கிறா. எருமையினுடைய முகத்தையுடைய மகிஷியினுடைய சகோதரன் தான் மகிஷாசுரன். அந்த மகிஷிங்கிற அரக்கி பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து ஒரு வரம் கேட்கிறா. அதன்படி மகிஷியினுடைய மரணம் சிவன், விஷ்ணு ஆகிய 2 ஆண் தெய்வங்களுக்கு மகனா
மகனாக பிறந்த ஒருவன் பூலோகத்துல 12 ஆண்டுகள் ஒரு மானிடனுக்கு சேவை செய்திருக்க வேண்டும். அவனுடைய கரங்களால தான் என்னுடைய மரணம் நிகழ வேண்டும்ங்கிற வரத்தை மகிஷி பிரம்மன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றா. அப்படி ஒருவன் பிறக்க போவதே இல்லைங்கிற ஆணவத்துல மகிஷி பல கொடும் செயல்களை செய்யறா. ஆனா பாவம் மகிஷிக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவள் பிறப்பதற்கு பல யுகங்களுக்கு முன்பே பகவான் ஐயப்பன் தன்னுடைய விளையாட்டை துவங்கிட்டாரு. 1000 கோடி சூரியனுடைய பிரகாசத்தை கொண்ட ஜோதி வடிவிலான ஐயப்பன் தாய் ஆதிபராசத்தினுடைய 1,00,000 கோடி இதழ்களை கொண்ட இதய கமலத்தில் வீற்றிருப்பதையும் அதை கடும் தவத்தினுடைய பலனா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் உணர்ந்ததையும் அப்போ சிவனும் விஷ்ணுவும் ஆதிபராசக்தி கிட்ட கேட்ட ஒரு வரத்தின் காரணமா அந்த கோடி சூரிய பிரகாசத்துடன் கூடிய பகவான் ஐயப்பன் அவர்களுக்கு மகனாய் பிறப்பதற்கான வரம் கிடைத்ததையும் பகவான் ஐயப்பனுடைய ஆதி முதல் மூல புராணத்தையும் போன பதிவுல முழுமையா பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனல் லிங்க் இருக்கு, மறக்காம போய் பார்த்துருங்க. இப்படி மகிழ்ச்சி பிறப்பதற்கு பல யுகங்களுக்கு முன்பே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்த ஐயப்பன் அவருடைய சொந்த நகரமான தேஜோவதி பட்டினத்தில் அமர்ந்திருந்த போது சிவபெருமான் அங்க வந்து மகிஷி சம்ஹாரம் செய்யும் பொருட்டு நீ பூலோகத்துல மீண்டும் குழந்தையா போய் ஒரு மாநிலனுக்கு 12 ஆண்டு காலங்கள் சேவை செய்ய வேண்டும் சொல்றாரு. இது எல்லாமே பகவான் ஐயப்பனுடைய விருப்பத்தின் பேர்ல நடக்கின்ற புண்ணிய நாடகங்கள். இப்ப பூலோகத்துல ஒரு மாநிலனுக்கு குழந்தையா இருந்து 12 ஆண்டு காலம் சேவை செய்யணும். ஆனா அந்த பாக்கியம் எந்த மாநிலனுக்கு கிடைக்க கூடும்? இது எல்லாம் பகவானுடைய திருவிளையாடல்ங்கிறதுக்கு இன்னொரு சாட்சி தென் தமிழ்நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு பகவான் கொடுத்த வாக்கு. அந்த வாக்கின்படி பகவான் ஐயப்பனை குழந்தையா பெற்றுக்கொள்ற பாக்கியம் ராஜசேகர பாண்டியனுக்கு கிடைத்தது. பகவானுடைய அந்த திருவிளையாடல்களையும் பாண்டிய மன்னனுக்கு பகவான் என்ன வாக்கு கொடுத்தாரு, பகவானே வாக்கு கொடுக்கிற அளவிற்கு பாண்டிய மன்னன் என்ன பாக்கியம் செய்தாருங்கிறதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்கலாம். கூடவே இணைந்திருங்க. இது ஆன்மீகம் ஃபேக்ட்ஸ் தமிழ். சர்வமங்களதாயகனே சரணமையப்பா.